Hello friends, welcome to Winning Maha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைகோஸ் மஞ்சூரியன் செய்முறையை தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த மிக்சிங் பவுல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 1/4 கிலோ முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முட்டைகோஸை வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியமான கப்பில் 1/2 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மீடியமான ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முட்டைகோஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி இப்போ பாருங்கள், சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முட்டைகோஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டாச்சு. முட்டைகோஸில் இருந்து விட்ட தண்ணியிலேயே இந்த மாவு கலந்துருக்கும் பாருங்கள். இது மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, லைட்டாக மட்டும் தண்ணியை தெளிச்சுட்டு மாவு கலந்துக்கலாம். இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் மாவு கலந்துக்கலாங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா மாவு வந்து இது மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணும். இப்போ வந்துட்டு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ முட்டைகோஸை வந்துட்டு நமக்கு மஞ்சூரியனுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டைகோஸ் மஞ்சூரியனுக்கு வந்து இது மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டைகோஸையும் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சுங்க. ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸ் உருண்டைங்களை வந்துட்டு ஒவ்வொன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைகோஸ் உருண்டைகளை வந்துட்டு உடனே திருப்பி விடாமல் 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இந்த உருண்டைகளை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து ஒவ்வொரு உருண்டைகளை இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ இந்த உருண்டைகளை வந்துட்டு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால 2 பக்கமும் நல்லா செவந்து முட்டைகோஸ் உருண்டை வந்துட்டு உள்ளவும் நல்லா வெந்து வருங்க. இப்போ பாருங்கள், முட்டைகோஸ் மஞ்சூரியனுக்கு வந்து முட்டைகோஸ் உருண்டைகள் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை எடுத்துட்டு இந்த முட்டைகோஸ் உருண்டைகளை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டைகோஸ் மஞ்சூரியனுக்கு முட்டைகோஸ் உருண்டைகள் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. 5 பல்லு பூண்டை வந்துட்டு தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இப்போது இஞ்சி பூண்டை வந்துட்டு 1 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்க தேவையில்லைங்க. வெங்காயம் வந்துட்டு பாதி வதங்கினா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு இது மாதிரி கண்ணாடி மாதிரி பாதி வதங்கி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற
கேப்சிகம் வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்பூன் கணக்கில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்குங்க. இப்போ கேப்சிகம்மை வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம் வந்துட்டு பாதி வதங்கினா மட்டும் போதுங்க. 1 நிமிஷம் கிட்ட மீடியமான ஃப்ளேம்லேயே கேப்சிகம்மை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கேப்சிகம் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் கிட்ட வதக்கி விட்டாச்சு. கேப்சிகம் இது மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருந்த இந்த சாஸ் எல்லாமே இந்த வெங்காயம் கேப்சிகம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சாஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், எந்த வித கட்டிகளும் இல்லாமல். இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இந்த சாஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் கிட்ட சிம்மிலேயே விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் கிட்ட சாஸு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டைகோஸ் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் வந்துட்டு இந்த முட்டைகோஸ் உருண்டைகளில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த முட்டைகோஸ் உருண்டைகளில் வந்துட்டு இந்த சாஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இன்றைக்கி முட்டைகோஸ் மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.